ஆதியிலே உலகம் முழுவதும் இருளாயிருந்தது. அப்போது ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டு இரவையும் பகலையும் உண்டாக்கினார். 2ஆம் நாள் ஆண்டவர் மேலே இருந்த நீருக்கும் கீழே இருந்த நீருக்கும் நடுவில் ஆகாயத்தை உருவாக்கினார். 3ஆம் நாள் அவர் தண்ணீரை ஓரிடத்தில் கூட்டி நிலத்தை வரச் செய்தார். அங்கே விதவிதமான பொற்கள், பூக்கள், கனிகள் நிறைந்த மரங்கள் என எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 4ஆம் நாள் பகலை ஆள பெரிய சூரியனையும் இரவை ஆள சிறிய சந்திரனையும் எண்ணற்ற நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். 5ஆம் நாள் கடல்களில் நீந்தும் விதவிதமான மீன்களையும் வானத்தில் பறக்கும் அழகான பறவைகளையும் உண்டாக்கினார். 6ஆம் நாள் நிலத்தில் ஊறும் பிராணிகள், ஓடும் விலங்குகள் என எல்லாவற்றையும் படைத்தார். கடைசியாக ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே ஆதாம் ஏவாள் என்ற முதல் மனிதர்களை உருவாக்கினார். அவர்கள் இந்த உலகத்தை கவனித்துக் கொள்ளும்படி ஆசீர்வதித்தார். இவ்வளவு அற்புதமான படைப்புகளையும் உண்டாக்கின பிறகு 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்வெடுத்தார். படைத்த அனைத்தும் மிகவும் நல்லது.